Praise the Lord. How are you today? இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? We are still discussing jealousy. பொறாமை குறித்த டாப்பிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கேள்விகள் கேட்டு கேட்டு நம்ம பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். லாஸ்ட் திங் இஸ் the questions we saw was how to live among people who are jealous. நம்ம குறித்து பொறாமையாக இருக்கிறவங்க மத்தியில் எப்படி வாழ்கிறது, unavoidable people, avoidable people, அவங்களோட நம்ம எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ பட் லாட் ஆஃப் டைம்ஸ் நிறைய பேருக்கு வெரி இன்னசென்ட் ஆஸ் யூ ஆர், உண்மையாகவே யார் உங்கள் மேலே பொறாமை கொள்கிறார்கள் இது அப்படின்றத அந்த அந்த டிசர்ன்மெண்ட் இல்லாததுனால உங்களை அறியாமலேயே நீங்கள் நிறைய காரியங்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளுக்கிறீங்க. ஸோ டுடே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ அட்லீஸ்ட் 2 things. என்ன மாதிரி காரியங்கள் பொறாமை கொள்பவர்கள் நம்மைக்கு மேலே பொறாமையாக இருக்கும்போது எப்படிலாம் இருப்பார்கள் என்று just 2 things we will discuss. So it will help you to be cautious. நீங்கள் காஷியஸாக இருக்கணும்னு. Again let me tell one more thing. உலகத்தில் எல்லாருமே நம் மீது பொறாமையாக இருப்பது அல்ல. Not all the people in the world are jealous of us. So we don't have to be worried. பயப்பட தேவையில்லை, பதஷ்டப்பட தேவையில்லை. There is a small group of people, அவ்வளோதான் ஒழிய மீதி அனைவரும் they are good people. கர்த்தரால் வைக்கப்பட்டவர்கள், உங்கள் மீது ஆசீர்வாதம் கூறுபவர்கள். அது மட்டும் இல்லை, people who love you and they adore you. So you can be relaxed and have a wonderful life. But in the small group of people, கொஞ்சம் சில கூட்டத்தார் உங்கள் மேலே பொறாமையாக இருக்கிறவர்களை நம்ம எப்படி அன்போடு மட்டுமல்ல ஞானத்தோடும் how do we deal with them, அதுதான் we are looking at it. So that I want to make it clear. 2 groups of people who will kind of exhibit that jealousy. அவங்க நம்ம மீது பொறாமை இருக்கிறதை எப்படி காட்டுவார்கள். நம்பர் 1, gossip. நம்மை குறித்து வதந்திகளை பரப்புகிறவர்கள். பைபிளில் நிறைய ஜெலசியை பார்த்துருக்குறோம். ஹாமான் was jealous against மொர்தெக்காய். மொர்தெக்காய் மேலே கர்த்தருடைய கரம் இருப்பதை கண்டு அவருக்கு ரொம்ப அவர் மேலே ஜெலஸாக இருந்ததுனால அவர் நிறைய காரியங்களை அவரை குறித்து தீங்கான காரியங்களை பேசிக்கொண்டே அவர் இருந்தார். அல்லேலூயா. ஸோ சில 2 காசிப்லேயும் வதந்தி சொல்லுகிறவர்களே 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் யார் என்றால் அவங்களுக்கு அது ஒரு க்ரானிக் ஒரு டிசீஸ்ன்னு சொல்லலாம். அவங்க பாட்டு யாரை பார்த்தாலும் என்ன நியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை ரொம்ப யோசித்து சொல்கிறதில்ல. பட் தெர் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கூட்டத்தார் வேண்டுமென்றே பிளான்டு காசிப், அதாவது யாருக்கிட்ட உங்களை குறித்து தீமையாக சொன்னால் அது பெரிய டிசாஸ்டராக முடியும் என்று அறிந்து பிளான்டு அண்ட் வெரி கால்குலேட்டிவ் காசிப். மேபி உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கலாம், உங்கள் சொசைட்டியில் இருக்கலாம். யார்கிட்ட போய் உங்களை குறித்து தவறாக சொன்னால் அது உங்களுக்கு அது பாதகமாக முடியும் என்று அறிந்து கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி ரொம்ப நைவாக ஒன்றும் தெரியாத மாதிரி they will share the gossip about you. அப்படி என்றால் ரூட் காஸ் ஆஃப் that kind of people, அந்த மாதிரி கூட்டத்தாருடைய ரூட் காஸ் இஸ் jealousy. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யார் உங்களை குறித்து வதந்திகளை பரப்புகிறாங்கன்னு கேள்வி கண்டவுடன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுடைய எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுறதை குறைத்து கொள்ள வேண்டும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் who share planned gossip against you. இரண்டாவது கூட்டத்தார் யார் என்றால் உங்களுடைய வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் விரும்பாதவர்கள், அதை தடை செய்ய நினைப்பவர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் மீது பொறாமையோடு இருக்கிறதுனால. people who are jealous against you, they will try to stop your spiritual growth or blessing or any growth, any blessings from others. இது எஸ்பெஷலி நிறைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் நடக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் மற்றவங்க ஃபேவரபுளாக இருந்தாக்கா உடனே அவங்கக்கிட்ட போய் அவங்களா அவங்க இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு they will try to stop அந்த உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்து எப்படியாச்சும் சூழ்ச்சி பண்ணிடுவாங்க. ஈவன் in the Bible we read about Joseph and his brothers. They were trying to stop him from being a favorite of his father. ஸோ அவங்களுடைய வளர்ச்சியை அவங்க தடை பண்ண செய்தார்கள். பட் டஸ் நாட் மேட்டர். நான் காலையில் ஜெபிக்கும் போது கர்த்தாவே இப்படி எங்களை சுற்றி வதந்திகளை பரப்பிக்கொண்டு எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவர்கள் நாங்கள் என்ன கர்த்தாவை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும் போது காலையில் கர்த்தர் தெரிஞ்ச வசனத்தை தான் கொடுத்தார். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். சம்டைம்ஸ் we have to go fight our battles. சில வேளையில் நம்ம போய் யுத்தங்களை செய்வோம். யோசுவா போய் நிறைய 31 victories அவரும் வெற்றி பட்டு வந்தார். பட் there are times அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ சும்மா இருங்க,
நான் பார்த்துக்கிறேன். இது நீங்கள் பண்ணுறது இல்லை. நான் உங்களுக்காக ஜெயம் கொடுப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளும் கூட கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாக பொறாமையுடன் எழும்புறவர்களை நாங்கள் எப்படி சமாளிக்கிறது என்று தெரியாத வேலையில் நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும், கிருபையை தாரும், பொறுமையை தாரும், விவேகத்தை தாரும். ஸோ நாங்கள் ஞானமாக நடந்து கொள்ளும்படியாக கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மீண்டுமாக இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்கள். அவங்களுடைய பொறாமையின் அன்பு எந்த விதத்துலையும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அணுகாதபடி முட்வெளி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. We give you all the glory. In Jesus' name we pray. Hallelujah. Be cautious of the people who are jealous of you, but you don't have to be worried or perturbed because God is fighting your battles. உங்களை குறித்து யார் பொறாமை இருக்கிறது அறிந்து கொண்டு ஜாக்கிரதையாக இருக்கலாம். பயப்பட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து அவரே தேவன் என்று நிரூபிப்பார். Hallelujah. Be blessed. We are praying for you. God bless you. Amen.